வணக்கம் சார். வணக்கம். இந்த உலக கல்லீரல் தினத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி சார். உடலில் மிகவும் முக்கியமான உறுப்பு கல்லீரல் சார். அதனுடைய செயல்பாடுகள் என்ன சார்? கல்லீரல் நமக்கு உடம்புல முக்கியமான ஒரு அங்கமாக வகிக்கிறது. இதில் அதனுடைய செயல்பாடுகள் பல்வேறு கோணங்களில் இருக்குது. முக்கியமாக அது ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய உறுப்பாக எடுத்துக்கலாம். அது உற்பத்தின்னா நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட், கிளைக்கோஜன், புரதச்சத்து, கொழுப்பு சத்து, வைட்டமின்கள், மினரல்ஸு, இது மாதிரி பலவிதமான நமக்கு தேவையான சத்து பொருட்களை உற்பத்தி செய்து சேமிக்கிறது, பல இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறது. இந்த மாதிரி ஸ்டோரேஜ், சிந்தசிஸ், ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாத்துக்குமே லிவர் தான். ஓகே சார். இந்த கல்லீரல் பாதிக்கிற முக்கியமான நோய்கள் என்னென்ன சார்? கல்லீரல் நமக்கு அதை எப்படி பிரிக்கலாம்னா, கஞ்சனிட்டல், அதாவது பிறப்பிலிருந்தே வரக்கூடிய நோய்கள், மெட்டபாலிக் அட் பர்த்ல இருந்து உள்ள ப்ராப்ளம். ஏன்னா மரபணுக்கள் மூலமாக வர்றது, இல்லாட்டி குழந்தைகள், அதாவது பிறந்த பொழுது நியோனேட்டல் ஜாண்டிஸ் சொல்லுவோம், ஹெப்படைட்டிஸ் சொல்றது, அலர்ச்சி நோய்கள், இது குழந்தைகள் பருவத்திலிருந்தே வரலாம். மரபணுக்கள் மூலமாக வரலாம். கல்லீரல் ஜெனட்டிக்கலா மியூட்டேஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அடுத்தது கிருமிகள்னால வருது. ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இ, அந்த மாதிரி பல்வேறு வைரஸ் கிருமிகளாலும், பாக்டீரியல் கிருமிகள், அமீபியாஸ், பாரசைட்டிக் கிருமிகள், மலேரியா, இப்படி பல்வேறு கிருமிகள் வரக்கூடிய ஹெப்படைட்டிஸ்ங்கிற நோய்கள் வரலாம். அடுத்தது நம்ம மருந்துகள் சார்ந்த லிவர் டிசீஸ், அதாவது ட்ரக் இன்டியூஸ் லிவர் டிசீஸ், காம்ப்ளிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஆமா, ட்ரக் இன்டியூஸ் லிவர் டிசீஸ் சொல்லுவோம். அது நமக்கு அதிகமாக முக்கியமா பார்த்தோம்னா அந்த டியூபர்குலோசிஸ், அதாவது டிபி காச நோய்க்கு ஏற்படக்கூடிய மருந்துகள் லிவரை பாதிக்கும். அடுத்தது HIV போன்ற நோய்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு லிவரை பாதிக்கும். கிரானிக்கா எடுக்க. ஆமா, அதாவது தோல் நோய்களுக்கு ஏற்படக்கூடிய மெத்தோட்ரெக்சைட் அப்படின்னு சொல்லிட்டு சரும நோய்களுக்கு உண்டான லிவர், நிறைய மருந்துகள் லிவர் பக்கம், அது ட்ரக் இன்டியூஸ் லிவர் டிசீஸ் சொல்லுவோம். அடுத்தது மெட்டபாலிக் லிவர் டிசீஸ். மெட்டபாலிக் அதாவது நமக்கு நான் ஆல்காலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்கு. அதாவது மது அருந்தது ஒரு நோய் வர்ற மாதிரி மருந்து அருந்தாமலேயே ஒரு கொழுப்பு சார்ந்த, அதாவது சக்கரை வியாதி, அதாவது கொழுப்பு சத்து அதிகம் இருக்கிறது போல மெட்டபாலிக், அதாவது மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகிறதுனால வரக்கூடிய நான் ஆல்காலிக் ஸ்டீயோஹெப்படைட்டிஸ் சொல்லுவோம். அது கொழுப்பு சார்ந்த கல்லீரல் நோய். இந்த மாதிரி அப்புறம் கேன்சர் பாதிக்கலாம். வெளியில இருந்து உள்ள கேன்சர்கள் மற்ற உறுப்புகள் கேன்சர், செகண்டரி லிவர் டிசீஸ், அந்த மாதிரி. ஜாண்டிஸ் எந்த மாதிரி சார்? ஜாண்டிஸ் அறிகுறி தானே சார்? ஜாண்டிஸ் எல்லா வியாதிகளுக்கும் ஒரு அறிகுறி தான். கல்லீரல் அதிகமா பாதிக்கும் போது ஒரு அறிகுறி தான் ஜாண்டிஸ். சரி சரி. அது ஜாண்டிஸ் தனியா ஒரு நோயா எடுத்துக்கிட முடியாது. அதனுடைய நோயுடைய வெளிப்பாடு தான் ஜாண்டிஸ். லிவர் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஜாண்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. என்னென்ன பரிசோதனைகள்லாம் முக்கியம் சார் லிவர் டிசீஸுக்கு? அதான் லிவர் எடுத்தோம்னா நமக்கு அது நோய்களை பொறுத்து இருக்கு. இப்போ நமக்கு சாதாரணமா நம்ம டெஸ்ட் பண்ண போனா பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கல்லீரல்ல உள்ள லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்கு. அடுத்து ரத்தத்துல குறைபாடுகள் இருக்குது. அப்புறம் இது உறைவு தன்மை பார்க்கக்கூடிய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை பார்க்கறது. அடுத்தது ரத்தத்துல கிருமிகள், ஹெப்படைட்டிஸ் பி, சி, சீராலஜிக்கலா பார்க்கறது. அடுத்தது நமக்கு அந்த டியூமர் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோன் இப்படியா இருக்கு. அடுத்தது இந்த ரேடியாலஜி இமேஜிங் ஸ்கேன், MRI ஸ்கேன், சிடி ஸ்கேன் போன்ற இதுவும் வரலாம். அடுத்தது ஃபைப்ரோ ஸ்கேன் என்றக்கூடிய ஒரு உறுப்பு நம்ம லிவருடைய இறுக்கத்தன்மை எப்படி இருக்குங்கிறத ஸ்டிஃப்னஸ் பார்க்கறதுக்காக அதையும் நம்ம செய்யலாம். இந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை எப்போது அவசியமாகுது சார்? அதாவது கல்லீரல் பெரும்பாலும் ரொம்ப ஒரு மிக கடினமான உறுப்பு. அது லேசில் நமக்கு பாதிப்படையாது. அது கிட்டத்தட்ட ஒரு 70-80% டேமேஜ் ஆன பிறகு தான் அது வெளிப்பாடே நமக்கு தெரியும். அது வரைக்கும் சைலண்டா தான் இருக்கும். அந்த மாதிரி டேமேஜ் ஆன பிறகு சிரோசிஸ்னு சொல்லக்கூடிய கடைசி ஸ்டேஜ் 4 லிவர் டிசீஸ் சொல்லுவாங்க. சிரோசிஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது இரிவர்சபிள், அது அப்புறம் நம்ம மாற்றவே முடியாது. அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன், அசைட்டிஸ், ரத்த கசிவு, அப்புறம் மூளையை பாதிக்கிறது, கிட்னியை பாதிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வெளிப்பாடும் போது அதாவது டீகாம்பன்சேட்டட் சிரோசிஸ், அதாவது சரியே பண்ண முடியாத லிவர் டிசீஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் அவசியமாகப்படுது. இந்த கல்லீரலுக்கு பாதுகாப்பான உணவுனா என்ன சார்? உணவு முறைனா என்ன சார்? கல்லீரல் நமக்கு ஆரோக்கியமான உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நமக்கு என்ன தேவையோ அது உணவு. அதிகப்படியான உணவு உட்கொள்வது, அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ், அதிகமான கொழுப்பு, அதிகமான புரோட்டீன், இது எல்லாமே லிவரை பாதிக்குது. அதான் மிதமான, அதாவது தேவை என்னவோ அது மட்டும்தான். ஆரோக்கியமான உழைப்பு, அதாவது எக்ஸசைஸ்,
அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அவசியம். நல்ல தூக்கம், இது எல்லாம் சேர்ந்து ஆரோக்கியமான உணவு அப்படின்னா நல்ல காய்கறிகள், அது வந்து எல்லா விதமான காய்கறிகளும் உடம்புக்கு நல்லது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதுக்கு தேவை கண்டிப்பா. அதுக்கப்புறம் நமக்கு அசைவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன் வந்து ரொம்ப நல்லது, கொழுப்பு, அதாவது அதனுடைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உடம்புக்கு நல்லது. முட்டை வந்து பெரும்பாலும் வெள்ளைக்கரு, ரொம்ப புரோட்டீன் அதிகமாக உள்ளது, அது ரொம்ப நல்லது. தானிய வகைகள், பருப்பு, எல்லா விதமான கடலை பருப்புகள் எல்லாமே நல்லது. பொதுவாக தவிர்க்க வேண்டியதுன்னா குளிர்பானங்கள் அதிகமாக இருந்ததை கண்டிப்பாக தவிர்க்கணும். புகைப்பிடிப்பதை கண்டிப்பா அதை விடவே செய்யணும். அடுத்தது மது அருந்ததை தொடவே கூடாது. மது வந்து எந்த விதத்திலும் உடம்புக்கு நன்மை பயப்பது கிடையாது. இதெல்லாம் வந்து பீர் குடிச்சா உடம்புக்கு நல்லது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆல்கஹால் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. இது நம்மளுடைய சமுதாயத்தில் ஒரு அங்கமாக ஒரு பழகிவிட்டேமே தவிர அது எந்த விதத்திலுமே அது பயனளிப்பது கிடையாது. மருந்துகள்ல ஒரு கொஞ்சோண்டு அளவு வந்து ஆல்கஹால் மேலே சேர்ந்திருக்கலாமே தவிர அது கூட நம்ம அதிகமா பயன்படுத்தல, ரொம்ப கம்மி. அதனால ஆல்கஹால் எந்த விதத்திலுமே அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது, அது தவிர்க்க வேண்டியது. அது வந்து தொழிற்சாலைகள் அந்த மாதிரி அது வாகனங்களுக்கு பயன்படுத்தலாமே தவிர உடம்புக்கு பயன்படுத்துறது அவ்வளவு நல்லதில்ல. அது ஆன்டிசெப்டிக், இந்த மாதிரி ஸ்பிரிட் அந்த மாதிரி உபயோகப்படுத்துறோம். வெளியில வந்து பயன்படுத்துறதுக்கு ஆல்கஹால் துடைப்பதற்கு, கிளீன் பண்றதுக்கு அந்த மாதிரி கிளீன் பண்றதுக்கு ஆன்டிசெப்டிக். நமது உயர் சிறப்பு மருத்துவமனையில இருக்கிற அந்த உயர்ந்த சிகிச்சை முறைகளை பற்றி சில நம்ம இதுல வந்து இந்த பிரதான் மந்திரி சிகிச்சை உயர் சிகிச்சை இந்த பிரிவுல வந்து நமக்கு இங்க நமக்கு சிறப்பான சிகிச்சை முறைகள் அவ்வளவுமே இங்க இருக்குது. ஃபைப்ரோஸ்கான்ல இருந்து அடுத்தது எண்டோஸ்கோபி, கொலனோஸ்கோபி, அப்புறம் எண்டோ அல்ட்ராசவுண்ட், இஆர்சிபி, சைட்விங்ஸ், அப்புறம் சிங்கிள் பலூன் என்ட்ரோஸ்கோபி, அப்புறம் மேனோமெட்ரி, இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு குடல் சம்பந்தப்பட்ட என்னென்னலாம் ஒரு நம்ம உபகரணங்கள் இருக்குமோ அவ்வளவுமே இங்க இருக்கு. அது ஏழை எளிய மக்களுக்கு வந்து எந்தவித தடையுமின்றி கட்டணமும் இன்றி இலவசமாக செய்யப்படுகிறது. ரொம்ப நன்றி சார். நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடைய அந்த கைடன்ஸ் படி நாங்கள் புறநோயாளிகள் பிரிவு, உள்நோயாளி பிரிவில் போய் நோயாளிகளை சந்திக்கிறோம். இதை பற்றி நலக்கல்விலாம் சொல்கிறோம் சார். மிக முக்கியமாக இன்னும் நாம் என்ன சொல்லலாம் சார்? எங்களுக்கு ஒரு சின்ன இது வந்து முக்கியமாக அந்த மக்களுடைய விழிப்புணர்வு வந்து இதில் ரொம்ப முக்கியம். என்னதுன்னா, ஒன்று உடல் ஆரோக்கியத்தை பற்றியான விழிப்புணர்வு, எப்படியான உணவு எடுத்துக்கலாம், உடற்பயிற்சி என்ன பண்ணலாம், தூக்கமின்மையை எப்படி தவிர்க்கலாம், அடுத்தது இந்த மதப்பழக்க போதை பழக்கங்களுக்கு அடிமையா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு சில நேரம் சொல்லும் போது நாங்க வீக்கெண்ட் மட்டும்தான் உடல் அலுப்புக்காக குடிக்கிறோம் சொல்றோம். அவங்களுக்கு எல்லாம் அதை கண்டிப்பா அதை தவிர்க்க வேண்டியது. நமக்கு வந்து நமக்கு உடலுக்கு வந்து நமக்கு அதாவது திருப்தி அளிக்கக்கூடிய, சந்தோஷம் கொடுக்கக்கூடியது பல விதங்கள் இருக்குது. வந்து பழ வகைகள் இருக்குது, பருப்பு வகைகள் இருக்குது, நட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அதை வந்து நமக்கு தேவையான அது மிக குறைந்த அளவில் பயன்படுத்தி உடற்பயிற்சி தான் வந்து ஒரு சிறந்த மனத்துக்கு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய உடற்பயிற்சி. நடைப்பயிற்சி மட்டுமில்லாமல் நடனம், அப்புறம் வந்து மியூசிக், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் ரொம்ப உற்சாகத்தையும் அளிக்கக்கூடியது. அதை விட்டுட்டு வந்து நமக்கு தேவையில்லாம மது பழக்கத்துக்கு, போதை வஸ்துகளுக்கு நம்ம அடிமையாகிறது வந்து நம்ம இளைய சமுதாயத்துக்கு வந்து கண்டிப்பாக கொண்டு செல்ல வேண்டும். அது வந்து தவிர்க்க வேண்டியது. அது எந்த விதத்துமே நமக்கு ஒரு வலுவான சமுதாயமும் ஒரு வலுவான ஒரு வல்லரசாக இந்தியா திகழணும்னா இந்த மாதிரி ஒரு போதை வஸ்துக்களை இது வந்து உடற்பயிற்சி பண்ணி விளையாட்டு துறையிலையும் சிறப்பாக செயல்பட்டு உலக அளவில் நம்ம வந்து ஒரு சாதனைகள் செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பா வரும். ரொம்ப நன்றி சார். உங்களுடைய பொன்னான நேரத்தில் இந்த உலக கல்லீரல் தினத்தன்று கல்லீரல் பற்றிய நிறைய சந்தேகங்களுக்கு பதிலளித்தமைக்கு விழிப்புணர்வு நலக்குழு சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.